கடந்த 2 இயர்ஸ் பேக் வந்து அதித்தி மேனன் வந்து அவி சரவணன் தன்னை திருமணம் செஞ்சுட்டதா சொல்லி ஏமாத்துறாரு, வெளியில் சொல்லிகிட்டு இருக்காரு, மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அதற்கு பதில் அளிக்கிற மாதிரி இதே பிரசாத் லேபில் 2 இயர்ஸ் பேக் நம்ம வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தோம். அதில் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான ஆதாரம் ஃபுல்லாக நமக்கு வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அபி வந்து மதுரை கோர்ட்டில் போயிட்டு எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் அபியே சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் விஸ்வா என்கிற அபி சரவணன். கடந்த பிப்ரவரி 2019 வருஷம் வந்து உங்களை நான் இதே பிரசாத்தில் ஒரு தலை குனிஞ்சு உங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்போ தலை நிமிர்ந்து உங்களை பார்க்க வேண்டிய அதே சூழ்நிலை வந்திருக்கு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, சட்டம் வந்து கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் அதனுடைய நீதியை நிலைநாட்டுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னோடய கேஸ். அதுக்காக தான் இன்றைக்கி உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அதிதி மேனன், ஆதிரா சந்தோஷ், சயானா, மிர்னா இப்படி 4 பேரில் இருக்கக்கூடிய எனது மனைவி, அவங்களுக்கும் எனக்கும் திருமணம் நடக்கலை, நான் போலியான சான்றிதழ் வச்சு ஏமாற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி என் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க. அதோட கோர்வையாக சமூகம் சார்ந்த சில விஷயங்களில் ஈடுபடுறாரு, புகார் மோசடியில் ஈடுபடுறாரு நிறையா சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சமூகம் சார்ந்த பிரச்சனைக்காக தான் உங்களை நான் சந்திக்கிறேன், என் பர்சனல் சார்ந்த பிரச்சனைகளை நான் பின்னாடி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி அதை நான் முடிச்சிட்டேன். இன்றைக்கி தான் இதை நான் முடிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. கடந்த 22ஆம் தேதி மதுரை நீதிமன்றம், குடும்ப நல நீதிமன்றம் வந்து எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பில் ஆதிரா சந்தோஷ், சரவணகுமார் 2 பேரும் வந்து கணவன் மனைவி தான். சட்டப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டும். இந்த தீர்ப்பு வந்ததுலேருந்து 2 மாதத்துக்குள்ளே சயானா, அதிதி, மிர்னா என்கிற ஆதிரா சந்தோஷ் கணவரோடு சேர்ந்து வாழணுன்ற ஒரு தீர்ப்பு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதோட நகல் வந்து செல்வா பிரதர்கிட்ட இருக்குது. அதை நான் உங்கள் பார்வையில் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து இந்த வழக்கு வந்து நான் வந்து ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2019 வருஷம் நான் மதுரை கோர்ட்டில் போட்டேன். அது நடந்து 2 மாதம் கழித்து பிப்ரவரி மாதம் வந்து கமிஷனர் அலுவலகத்தில் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு என் மேலே புகார் தெரிவிச்சிருந்தாங்க. போலியான ஒரு சான்றிதழ் வச்சு என்னை மிரட்டுறாரு, எங்களுக்கு கல்யாணமே நடக்கலைன்னு உங்கள் மீடியாலலாம் நிறைய பேட்டி கொடுத்துருந்தாங்க என்னுடைய மனைவி. 2016 வருஷமே எங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. 2016, 17, 18 3 வருஷம் கழித்து தான் அவங்க வந்து இந்த புகாரை கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் வளரும் கலைஞர்கள், அறிமுகமாக இருக்கோன்றனால நாங்கள் வெளியே தெரிய வேணான்றக்காக 3 வருஷம் என்னுடைய மனைவி சம்மந்தமாக எந்த ஒரு ஃபோட்டோவும் அல்லது எங்கள் திருமணம் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயம் வெளியே கொடுக்காம, ஆனால் கணவன் மனைவியாக பெற்றோர் சமூகத்தோடு சேர்ந்து தான் இந்த கிருஷ்ணா டிவோலி கார்டனில் வாழ்ந்துட்டு இருந்தோம். சென்னையில் 3 வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். ஸோ இந்த கேஸே செல்லுபடி ஆகாது, அவர் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என் மேலே வச்சுருக்காரு, இந்த மதுரை குடும்ப நீதிமன்றத்தை வச்சிருக்கக்கூடிய அந்த கேஸை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி அதிதி மேனன் என்கிற மிர்னா மேனன் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸையும் வந்து வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த கேஸை தள்ளுபடி பண்ண முடியாது, இந்த கேஸ் நடத்துறதுக்கு எல்லா முகந்தம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுடைய கேஸை தள்ளுபடி பண்ணி, அதாவது அதிதி மேனன் எனக்கு எதிராக போட்ட கேஸை தள்ளுபடி பண்ணி அந்த கேஸை 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்தனால தான் எனக்கு இந்த கேஸ் விரைந்து முடிச்சு எனக்கு தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ அதுக்கான நகலும் உங்ககிட்ட இருக்குது. இதெல்லாம் விட அதிதி மேனன் என் கூட மனைவியாக வாழ்ந்த அந்த 3 வருட காலங்களில் நிறையா லோன் எடுத்திருந்தாங்க, பர்சனல் லோன். அதை நான் தான் கட்டினேன். அந்த லோனுக்கு வந்து கணவர்ன்ற பேரில் என் பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய டாக்குமெண்ட் கடுமையாக நான் நிறைய இடத்துல போராடி அந்த டாக்குமெண்ட்டையும் நான் எடுத்திருக்கேன். அதுவும் உங்கள் கைக்கு வரும். தனக்கு திருமணம் ஆகிவிட்டதுன்னு சொல்லி அவங்களே கையொப்பம் போட்டு அந்த லோனை வாங்கியிருக்காங்க. இது வந்து நடந்தது வந்து 2018 வருஷம். என்னுடைய மனைவியாக அந்த கிருஷ்ணா டிவோலி கலந்து என்னை விட்டு பிரிந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு லோன் எடுத்திருக்காங்க. அந்த லோன்லேயும் என்னை கணவர்னு போட்டு தான் எடுத்திருக்காங்க. அதோட டாக்குமெண்ட் இருக்குது. இந்த 4 டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்து ஏன் இந்த நேரத்தை உங்கள் நேரத்தையும் நான் வீணடிக்கிறேன், இல்லை ஏன் இதுக்காக நான் வந்திருக்கேன்னா, ஒன்று தான், உண்மை என்றைக்குமே தோக்காது, கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் நான் கொடுக்கணுன்ற விஷயந்தான். 2வது, பெண்களுக்கு வந்து எவ்வளோ பொய் சொன்னாலும் அதுக்கு சாதகமாகவே சட்டமும் மீடியாவும் இல்லை போலீஸோ பொதுமக்கள் எல்லோரும் அவங்களுக்கே சாதகமாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது உண்மை இல்லை. ஆணோ பெண்ணோ யார் இருந்தாலும் பொய் சொன்னால் அது என்னைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வெளியே வரும்ன்ற விஷயமும், அதே நேரத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து எவ்வளோதான் இருந்தாலும்
அவங்க 2 பேர் விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக அது நல்லபடியாக முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ உங்கள் முன்னாடி நான் ஃபைனலாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, அவங்கள காயப்படுத்தவோ இல்லை வன்மமாகவோ இல்லை அசிங்கப்படுத்துறதுக்காகவோ நான் சத்தியமாக இங்கே வரல. என் மீது வைக்கப்பட்ட புகாரை தைரியமாக வித்து ப்ரூஃப் உங்கள் முன்னாடி நான் காட்டணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். உங்கள் முன்னாடி இந்த 3 வருடம் நான் என் மனைவியை நான் எங்கேயுமே சந்திக்கலை, அதுக்கான முயற்சியும் நான் எடுத்துக்கலை. இந்த இடத்துல உங்கள் முன்னாடி என்னோடய அப்பா அம்மா சாட்சியாக இந்த கேஸ் வந்ததுலேருந்து 3 வருஷம் கிட்டத்தட்ட 1000 இரவுகள் நான் தூங்கினதே கிடையாது. என்னோடய கடுமையான மன உளைச்சல், என்னோடய வலிகள், வேதனைகள் இதெல்லாம் தாங்கிட்டு தான் நான் நிறையா ஷூட்டிங்லாம் நான் இருந்தேன். நிறையா பேர் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்னோடய அப்பா அம்மா முதற்கொண்டு நிறைய இயக்குநர்கள், குறிப்பாக எஸ்ஆர் பிரபாகரன் சொல்லணும், என்னோடய வழக்கறிஞர் சண்முகம் அண்ட் தந்துரானா சொல்லணும், நிறைய பேர் எனக்கு ஆதரவாக இருந்தீங்க. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களோட முன்னாடி என்னுடைய மனைவிக்கு பகிரங்கமாக இப்போயும் என்னோடய அன்பை வெளிப்படுத்தி நான் சொல்கிறேன். இந்த நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என் மேலே எவ்வளோ கோபமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதீதி என்ற மீனா என்ற ஆதிரா சந்தோஷ் அவர்களே, இப்போவும் உங்களை நான் மனைவியாக ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன். எல்லா பிரச்சனைகளையும் மறந்து என் கூட நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். இது வந்து என்னுடைய வேண்டுகோள், விருப்பம். நன்றி. இது அந்த கோர்ட் ஆர்டர் நீங்கள் சொல்லி கையில் பிடிச்சிக்கோங்க. இது வந்து 22ஆம் தேதி மதுரை குடும்ப நல நீதிமன்றம் வந்து எனக்கு கொடுத்த ஆர்டர். இது வந்து 11 பக்கம் இருக்குது. அந்த 11 பக்கத்துலேயும் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. அதில் 2 பாயிண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, அதிதி மேனன் என்ற மிர்னா ஆதிரா சந்தோஷ் வந்து கல்யாணமே ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க பேரில் லோன் எடுத்திருக்காங்க, கணவர்னு பேர் சொல்லிட்டு. இது எப்படி சாத்தியமாகும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இன்னொன்று வந்து, நான் மலையாளி, எனக்கு தமிழ் தெரியாது, ஏதோ வெள்ளை பேப்பரில் என்கிட்ட கையெழுத்து வாங்கினார், அதனால எனக்கு அது என்னன்னே தெரியாது, என்னை ஏமாற்றிட்டாருன்னு ஒரு புகார் சொல்லியிருந்தாங்க. அந்த ஜட்ஜு வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிஇ கிராஜுவேட் மேரேஜ்ன்ற வார்த்தை தெரியாமல் எப்படி வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. 3வது என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரவணகுமாருடைய அப்பாவும் அவங்க வீட்டில் வேலை பார்த்தவங்களும் வந்து 2 பேரும் கணவன் மனைவி தான் அப்படின்னு ஒரு சாட்சி சொல்லியிருக்காங்க. இதை வந்து அதிதி மேனன் தரப்பில் எதிர்ப்பும் தெரிவிக்கலை, அவங்க சைடு யாரும் ஆஜரும் ஆகலை. கிட்டத்தட்ட 3 வருஷமாக 29 வயதாக நான் மட்டுமே ஆஜராகி அவங்க வரல. இதெல்லாம் கோட் பண்ணி கடைசி வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு, In the result, this petition is allowed and respondent ordered to rescue the conjugal rights of this petitioner within 2 months அப்படின்ற ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. இது இந்த காப்பி. இது கேன்சல். இது வந்து ஹைகோர்ட்டில் ஆதிரா சந்தோஷ் என் மேலே வந்து இந்த வழக்கை தள்ளுபடி போட்டிருந்த கேஸை வந்து விசாரித்த நீதிபதி அவர்கள் குடும்ப நல நீதிமன்றம் மட்டும்தான் இதை முடிவு பண்ணணும்னு சொல்லி அவங்க வழக்கை தள்ளுபடி செய்து எனக்கு 3 மாதத்துக்குள்ளே ஆர்டர் கொடுக்கணும்னு சொன்னனால தான் இந்த ஆர்டர் வந்திருக்கு. அவங்களுக்கு என்னோட நன்றி. இதுதான் முக்கியமான டாக்குமெண்ட். என்னென்னா, ஆதிரா சந்தோஷ் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் என் பேரில் லோன் எடுத்திருக்காங்க. இது ஆதிரா சந்தோஷ். சர்டிஃபிகேட் எல்லாமே எங்கள் பேர் ஆதிரா தான், மிர்னா அதிதி சம்பாட். இங்கே மெரிட்டர் ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மேரிட்னு போட்டிருக்காங்க. ஒரே இடத்துல இல்லை. சாரி. இது வந்து இதுதான் மெயின். அவங்க கேஒய்சி உங்களுக்கே தெரியும், அதில் ஆதிரா எல்லாம் போட்டுட்டு ஹஸ்பண்ட் நேமில் வந்து சரவணகுமார்னு போட்டு மேரின்னு போட்டு அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. 29/10/2018 அவங்க இதை போட்டிருக்காங்க. உங்கள் முன்னாடி வந்து அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்தது 2019 பிப்ரவரி. ஆனால் 18வது மாதம் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அவங்க லோன் எடுத்திருக்காங்க என் பேரில். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு பெண்ணையும் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. நம்ம காதலை வந்து அவங்ககிட்ட சொல்கிறோம், அதை அவங்க தான் ஏற்றுக்கணும். காதலாக இருக்க வரைக்கும் கணவன் மனைவியாக மாறிட்டோன்றனால இதை வந்து நான் சட்டப்படி சந்தித்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நான் அவங்க ஆதிரா சந்தோஷ்கிட்ட எவ்வளோ தடவை மன்றாடிட்டேன். அவங்களுடைய வாதம் என்னவாக இருக்குன்னா, நான் வந்து வளர்ந்து வரக்கூடிய நடிகை, நான் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் வெளியே வந்து எனக்கு வாய்ப்புகள் வராது, அதனால நான் இதை சொல்ல முடியாதுன்னாங்க.
நான் பழைய விஷயங்கள் பேச வேணாம்னு நினைக்கிறேன். சில தவறான நண்பர்களுடைய தவறான அறிவுரைப்படி கூட அவங்க இந்த இதில் இருக்கலாம். சார், இது நீதிமன்ற தீர்ப்புன்றால நிச்சயமாக அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு நான் போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2018 வருஷம் நவம்பர் 11 அவங்க இந்த சாலிகிராமத்தில் வந்து கிருஷ்ணா டிவோலி கார்டன்ற இடத்துல எனது மனைவியாக எங்கள் அப்பாவோட பாதுகாப்பில் நான் விட்டுட்டு கொம்பு வச்ச சிங்கம்ன்ற படத்தோட ஷூட்டிங்கிலேருந்து கஜா புயலுக்கு போன அன்னைக்கு தான் அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போனாங்கிறது உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க இந்த அட்ரஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆழ்வார்த்து நகர் அட்ரஸ் போட்டு இந்த லோன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணா ஓஷன் குளோரிக்கல்னு சொல்லி போரூர் ஒரு அட்ரஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே சாலிகிராமத்தில் எனது நண்பன் சொல்லி அறிமுகமாகிக்கிட்ட ஒருத்தருடைய லாரன்ஸ்னு அவர் பேர், அவருடைய விலாசம் கொடுத்து அவங்க பேரை மிர்னான்னு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நாமக்கல் மேட்டில் ஒரு அட்ரஸில் இருக்காங்க. இப்போ கொச்சினில் வந்து ஒரு அட்ரஸில் இருந்தாங்க. ஸோ அவங்க எந்த விலாசத்தில் இருக்காங்கன்ற எனக்கு தெரியல. அதனால தான் மீடியாவை இன்னைக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்கள நான் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் எவ்வளோ நாள் சேர்ந்துருந்துருப்பீங்க? சேர்ந்திருந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருக்கீங்களா? ஏதாவது பிரச்சனைகள்? நாங்கள் வந்து 2016 மார்ச் 5 தான் பட்டதாரின்ற படத்தை 2 பேரும் அறிமுகமானோம். அந்த அறிமுகமானப்பே வந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்தது. அப்போ நெடுநல் வாடைன்ற ஒரு படத்துடைய உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இயக்குனருக்கு அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நானும் அதிதி மேனனும் எங்கள் வீட்டில் சொல்லி முறைப்படி நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சாலிகிராமத்தில் இந்த இடத்துல வச்சு அதிதி மேனன் வந்து அந்த இயக்குனர் தாக்குனார்னு சொல்லி இதே விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் அவங்களுக்கு மேலே கேஸ் இருக்குது. நான் சாயம்ன்ற ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்கப்போ அவங்க வந்து தற்கொலைக்கு முயன்று எனது மனைவியை காப்பாற்ற நான் வந்து இதே ரஷீத் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 3 நாள் அவங்க கூட நான் இருந்து அவங்கள காப்பாற்றினதும், அதுக்கப்புறம் அவங்கள என்னுடைய நண்பரோட பாதுகாப்பில் டிவோலி அப்பா சமிக்ஸஸில் அவங்கள தங்க வச்சுருந்ததும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சொன்னதுக்கு தான் அண்ணா நான் சொன்னேன். அவங்க கிட்டத்தட்ட 7 விலாசம் மாறிட்டாங்க. இந்த 2 வருஷத்தில் 7 நம்பர் மாற்றிட்டாங்க. எனக்கு நான் வாங்கி கொடுத்த நம்பர் அவங்கள்ட்ட இல்லை. அவங்க நான் தொடர்பு கொள்ளவும் முடியல. அதையும் மீறி இடைப்பட்ட காலங்களில் நான் வந்து சமரசத்துக்கு வந்து நான் ஆரம்ப கட்டத்தை ட்ரை பண்ணப்போ என்னோடய சொந்தக்காரங்களை வந்து என்னுடைய அக்கா ஹஸ்பண்டையும் என் அப்பாவையும் அனுப்புனப்போ பேசுகிறதுக்கு அனுப்புனதுக்கே வந்து என்னை வந்து தாக்க வராரு, என்னை வந்து ஆள் வச்சு மிரட்டுறாருன்னு எங்கள் அப்பாவை அனுப்புனதுக்கே வந்து கோர்ட்டில் கவுன்சிலிங் அவங்க சொன்னனால மீடியா மூலமாக இதை தெரியப்படுத்துவோம். அதிதி மென் என்ற மிர்னா என்ற ஆதிரா சந்தோஷ் என்ற சயானா எங்கே இருந்தாலும் இதை கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களை சீக்கிரம் தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்குன்றனால தான். ரெண்டாவது உங்கள் முன்னாடி நான் தைரியமாக சொல்லணும் இல்லையா? நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு? ஆரம்பத்திலேருந்து செலவு பண்ண நிறைய லோன் எடுத்துருக்காங்க உங்கள் பேரில், நிறைய பே பண்ணிருக்கீங்க. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தனால அன்பின் பரிசாக நாங்கள் கொடுத்ததெல்லாம் நான் இங்கே சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு நான் கிட்டத்தட்ட அவங்க பேட்டியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவன் வந்து 1 படமோ 2 படமோ பண்ணியிருக்கான், கிட்டத்தட்ட வந்து அவனுக்கு 1 லட்சம் தான் சம்பளம்னு. நான் அறிமுகமான காலத்துலேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 16 படங்களில் நான் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு படத்துலையும் நான் சம்பளம் வாங்கியிருக்கேன். இப்போ கடைசி வந்து காவியா ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு படம் நான் சைன் பண்ணியிருந்தேன், நம்பிக்கைன்னு. அந்த படத்தில் வந்து எனக்கு சம்பளம் 15 லட்ச ரூபா. ஜெசியா ப்ரொடியூசர், ரஞ்சித் டைரக்டர், ஓவியா எனக்கு ஹீரோயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் 3 படம் சைன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒவ்வொரு படங்களையும் வந்து 12 லட்சம் 15 லட்சம் நான் வந்து இப்போ சம்பளம் வாங்கிட்டுருக்கேன். ஸோ என்னுடைய சம்பளத்தில் நான் என் மனைவிக்கு செலவு பண்ணது அன்பின் பரிசு காரணமாக நான் சொல்ல விரும்பலை. ஆனால் என்னோடய அனுமதி இல்லாமல் என் வீட்டிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு போன நகைகள் அண்டு என்னுடைய பைக், என்னோடய கார், என்னுடைய விஷயங்கள் சம்மந்தமாக நான் வந்து வலசரவாக்கம்ல வந்து புகார் கொடுத்துருக்கேன். இன்னும் அது நிலுவையில் இருக்குது. சார், நீதிமன்றம் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு இவங்க கூட சேர்ந்து வாழணும்னு. திருப்பி அவங்க எப்படி சார் வந்து அவமதிப்பு போட முடியும்? உங்களுடைய அண்ணன்களுடைய அல்லது என்னுடைய பெற்றோர்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் சேர்ந்து வாழணுன்றதுக்கான முயற்சியில் நான் இருக்கேன். கண்டிப்பாக அதிதி மேனன் என்ற ஆதிரா என்ற மிர்னா என்ற சயானா எல்லாத்தையும் மறந்து எங்களோட வருவாங்க. இந்த 2022 வருஷம் பிப்ரவரி மாதம் 9 என் பிறந்தநாள் வருது. ஸோ 2 மாத டேட்டில் அவங்க என் கூட சேரணும்னு சொல்லியிருக்காங்க.
அந்த நாள் ஃபுல்லாக அவங்க என்கிட்ட வருவாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையாக எதிர்பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு மேலே எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் நினைக்கிறீங்க? இவ்வளோ பிரச்சனை, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸு, ஹைகோர்ட்டில் அவங்க வந்து நீங்கள் கொடுத்ததே வந்து கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. திரும்ப ஒரு இது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவுமே இதில் ஆஜராகலை. நீங்கள் கொடுத்த பெட்டிஷனுக்கு அப்படியே வந்து எப்படி அவங்க வராதனால நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே அவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் லீகல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இருக்க சூழ்நிலை எப்படி சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது தானே நீங்கள் சொன்ன வார்த்தை கரெக்டு. நான் பறந்து வளர்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ நான் பறந்து வளர்ந்து இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், அடிதடி பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூலில் பஞ்சாயத்தாக இருக்கட்டும், ஏதேதோ பிரச்சனை பண்ணப்போ என் அப்பா அம்மா இன்னைக்கு வரைக்கும் என்னை விடலை. ஏன் இந்த பிரச்சனைலேயே என் அப்பா அம்மா என்னை விடல. ஸோ ஒருத்தர் பிறந்ததுலேருந்து எப்போ ஒருத்தர் இந்த உலகத்தை பிறக்கிறாரோ, ஒரு தாய் தந்தைக்கு அவன் மகன், அக்கா தம்பிக்கு அவன் வந்து தம்பி. அது மாதிரி தான் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி. அதனால என்னதான் தப்பு பண்ணாலும் ஒரு பெற்றோர் எப்படி வந்து குழந்தைய விடுறது இல்லையோ, அது மாதிரி ஒரு கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ விடக்கூடாதுன்றது என்னுடைய கோட்பாடு. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் மறந்து நல்லபடியாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பிரதர். அவங்க வந்தால் கண்டிப்பாக நல்லபடியாக சேர்ந்துக்குவோம். சார், நீங்கள் குறைவாக சம்பளம் வாங்குறது தான் உங்களுக்கு தரங்களாக இருக்கா? உங்களை விட்டு போக காரணமாக தானே? பிரதர், உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். 2016, 17, 18 இந்த 3 வருஷம் வந்து நான் அப்போது வெற்றிமாறன் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். அதில் எனக்கு 12 லட்ச ரூபா சம்பளம். அதுக்கான அக்ரிமெண்ட் என்கிட்ட இருக்காங்க. சம்பள விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது இருந்தால் கூட பிரச்சனை வந்துருச்சு. நான் வந்து அதிதி மேனன் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரின்ற படத்துக்கு அப்புறம் களவாணி மாப்பிள்ளைன்ற ஒரு படம் பண்ணாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணது தான். சந்தன தேவன்ற ஒரு படம், அமீர் அண்ணன் படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணது தான். இந்த 2 படங்கள் தவிர அவங்க வேறு எந்த படமும் இங்கே பண்ணல. அப்போது இந்த 3 வருஷம் இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 30,000 ரூபா வாடகை கொடுத்து 2 டிரைவர் வச்சுருக்கணுன்னா நான் வந்து உழைச்சே ஆகணும். என் மனைவிக்காக நான் ஓடியே ஆகணும். அதனால தான் நான் ஓலாவுக்கு வந்து டிரைவராக போனேன். ஏன்னா அந்த காலகட்டங்களில் வந்து ஸ்ட்ரைக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியும், 90 நாள் சினிமா ஸ்ட்ரைக்கு. மனைவி வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கோம், அவங்களுக்கு நான் உணவு கொடுக்கணும், நான் ஏதாவது உழைச்சனா ஆகணும். நான் சினிமாவில் நான் வீட்டை உட்கார முடியுன்றக்காக தான் நான் ஓலா போனேன். அதில் வந்து வருமானம் டெய்லி 1000 ரூபா வருன்றனால தான் நான் அடுத்தடுத்து கார்கள் வாங்கினது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த லோனையே நான் இப்போ தான் அடைச்சேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இது தான். நான் குடும்ப நேரத்தை தேவையானதை நான் சம்பாதிச்சேன். அவங்க வந்து அழகுக்காக போட்ட விஷயங்களுக்கெல்லாம் நான் கட்ட முடியல. அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் கொடுத்தேன். ஸோ அதெல்லாம் என்னால் பேர் பண்ண ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து அவங்களுக்கு சேராத நட்பு கூட சேர்ந்ததுனால அவங்க இப்படி தவறாக போயிட்டாங்க, இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படின்னு யாரையாவது கோட் பண்ண விரும்புறீங்களா? யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா, எதனால? அதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த 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 அவங்க பிரிஞ்ச நாளில் நல்லா கேட்டுக்கோங்க. 2019 நவம்பர் மாதம் அவங்க என்னோட பிரிகிறாங்க. அடுத்த நாள் வந்து எனக்கு கொம்பு வச்ச சிங்கமோட ஷூட்டிங் இருக்குது. கடுமையான மனவலி. என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க. என்ன காரணம்னே தெரியல. நான் ஒரு இடத்துல சமூக சேவைக்காக போய் நின்றுக்கிறேன். என்ன வழினே தெரியாமல் அந்த ஷூட்டிங் போய் கிட்டத்தட்ட 26 நாட்கள் நான் ஷூட்டிங்கில் கேமராமேன் நடிச்சிட்டு இருந்தேன். எவ்வளோ வழியோடு நடிச்சிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது அந்த பீரியடு கடந்தும் நான் உங்களை சேர்க்க ட்ரை பண்ணி வராதனால தான் நான் கோர்ட்டுக்கே போயிருக்கேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், எல்லா கசப்புகளையும் கடந்து சந்தோஷமாக உங்கள் முன்னாடி வந்து என் மனைவி தான் என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருந்தால் நான் சேர்த்துக்கிறேன்றதை வந்து சந்தோஷமாக சொல்லியிருக்கேன். எந்த விதமான கசப்புகளையும் நான் நினச்சி பார்க்கல. எல்லாத்தையும் மறந்து விஜய் விஸ்வாவாக சூப்பராக வந்திருக்கேன். 6 படம் பண்ணியிருக்கேன். அடுத்த மாதம் ஒரு படம் உங்கள் சப்போர்ட்டில் ரிலீஸ் ஆக போகுது. உங்கள் சப்போர்ட்டில், எல்லா மக்களோட சப்போர்ட்டில் சந்தோஷமாக இருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. உங்களோட ஆதரவு எனக்கு அடுத்தடுத்த படங்களுக்கு தேவை. நன்றி.